சூப்பராக சாஃப்டான பன்னு வீட்லேயே செய்யலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 2 டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. நான் அளவெல்லாம் வந்து டம்ளரில் தான் அளந்துக்கிட்டேன். இனிப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரையை கம்மியாகவே சேர்த்திக்கலாம். நான் 6 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. 1 டம்ளருக்கு 3 ஸ்பூன் அப்படிங்கிற இதில் நான் 6 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதோட 1 ஸ்பூனு ஈஸ்ட் எடுத்துக்கிட்டேங்க. ஈஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா கலந்துடணும். கலந்த பின்னாடி அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான பால் சேர்த்தி கலந்துக்கலாங்க. பால் இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி கூட வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி கலந்தாலும் பன்னு சூப்பராக தாங்க வரும். அதோட நல்லா சாஃப்டாக வரல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. வெண்ணெய் இல்லை, அதனால நான் எண்ணெயே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துனாலும் நமக்கு நல்லா சாஃப்டாக தாங்க வரும். இந்த எண்ணெய் சேர்த்துன பின்னாடியும் திரும்ப கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணுங்க மாவை. எந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா பன்னு சாஃப்டாக கிடைக்கும். நல்லா பிசைஞ்ச பின்னாடி நம்ம வந்து மூடி போட்டு மூடி ஒரு 1.5 மணி நேரம் அப்படி வச்சிட்டோம்னா டபுள் ஆகி வந்துடுங்க. திரும்ப இப்போ மாவை நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கலாங்க. மாவை நல்லா பிசைஞ்ச பின்னாடி நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி மாவை நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கணும். உருட்டின பின்னாடி கொஞ்சம் நல்லா விரிச்சுக்கணுங்க. மாவை நல்லா விரிச்சிட்டு அதை வந்து அப்படியே பின்னாடி பக்கமாக ஒன்றா சேர்த்தி வச்சு எந்த விரிசலும் இல்லாத மாதிரி சேர்த்துக்கணுங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு லேசாக சாஃப்டாக அழுத்தம் கொடுத்த மாதிரி உருட்டினோம்னா நமக்கு வந்து எந்த கிராக்குமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும். நம்ம அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது, லேசாக தாங்க உருட்டணும். அது மாதிரியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உருட்டி நம்ம பிளேட்டில் வச்சிடலாங்க. இந்த உருட்டின மாவை நான் அவன்லேயே உள்ளே வச்சு மூடிடுறேங்க. மேலே மூடி போட்டு மூடுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறனால, இந்த தட்டு அகலத்துக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து அவன்லேயே உள்ளே வச்சுருங்க. இது டபுள் ஆகி வரணும். இப்போ இந்த மாவு ஒரு 1 மணி நேரத்தில் எனக்கு டபுள் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சுட்டு அவனை ஒரு 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. ப்ரீஹீட் பண்ணாமல் உள்ளே வச்சாலும் பன்னு வருங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். எவ்வளோ தூரம் நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கிறோமோ அப்போ தான் நல்லா இருக்குங்க. இப்போ அவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு 180 டிகிரிக்கு. இப்போ நான் வந்து மில்க் வாஷ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா மேலே பாலை தடவும் போது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்குங்க. அதனால் நான் வந்து பாலில் தான் தடவிக்கிறேன். நீங்கள் வந்து வெண்ணெய் இருந்துச்சுன்னா வெண்ணெய் கூட தடவிக்கலாங்க. இப்போ இந்த பிளேட்டை அவனில் வச்சிடலாங்க. அவனில் வச்சுட்டு நான் அவனை 180 டிகிரியில் 20 நிமிஷம் வைக்கிறேங்க. 20 நிமிஷம் எனக்கு தேவைப்படவே இல்லை. எனக்கு வந்து 13 நிமிஷத்துலேயே பன்னு வந்து ரெடியாகி வந்துருச்சுங்க. வெளியே எடுத்த உடனே நம்ம வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் தடவலாங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து பால் தான் தடவிக்குவேன். ஏன்னா வெண்ணெய் தடவுனா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். பால் தடவுனா அப்படின்னா இன்றைக்கே அல்லது நாளைக்கு கூட நம்ம சாப்பிட்றணுங்க. நான் அளவாக தான் செஞ்சேன் அப்படிங்கிறதுனால நான் பாலே வந்து தடவிக்கிறேன். நாம் மாவு முன்னாடியே பிளான் பண்ணி பிசைஞ்சு வச்சிட்டோம்னா பேக்காய் வர்றதுக்கெலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நாம் இதை வீட்லேயே செய்கிறதுனால அப்பப்போ வேணுங்கிறப்ப செஞ்சுக்கலாங்க. கடையில் எப்போ செஞ்சாங்க என்னான்னு தெரியாமல் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாங்க. இப்போயும் இதில் மைதா மாவு பொதுவாக நம்ம வந்து கோதுமை மாவு கூட பயன்படுத்தி செய்யலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.